விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. தமிழ்நாட்டோட அரசியல் நிலைமை, பொதுவா அரசியல் கட்சியோட நிலைமை குழம்பிய குட்டையா தான் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஆயில் கொட்டின கடலாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு கட்சியோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதல்ல அதிமுக எந்த ஒரு காரணத்துக்காக கட்சியிலேருந்து வெளியே ஒரு தனி அணி தொடங்கினாரோ அந்த ஒரு காரணமே நிறைவேறதுனால ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்காரு பன்னீர்செல்வம். குறிப்பா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு எம்எல்ஏக்கள் அவர் பக்கம் சேரல. அதனால முதல்வர் அவர கனவு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கனவாவே இருக்கு. திடீர்னு 2 அணிகளும் இணைஞ்சு கட்சியை ஒன்றிணைக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளில வந்தாலும் ஒரு பாசிட்டிவான லுக் தான் வெளில தெரிஞ்சாலும் பின்னால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தரப்புல இருந்தும் ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏன்னு தனிப்பட்ட முறையில் நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னதுனால இன்னைக்கு வரைக்கும் 2 அணியும் சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. குறிப்பா சசிகலாவோட குடும்பத்துல இருந்து எல்லாருமே நீக்கிடணும் அப்படிங்கிறது பன்னீர்செல்வத்தோட ஒரு கோரிக்கை. ஆனா சசிகலா குடும்பத்துல இருந்து யாரையுமே நீக்க முடியாது, அவங்க கட்சியில எப்பவுமே ஒரு பதவியில இருப்பாங்க அப்படின்னு அம்மா அணியில சில அமைச்சர்கள் மல்லு கட்டி நிக்கிறதுனாலே பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நடக்காம போயிடுச்சு. அதனால அந்த பேச்சுவார்த்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது இப்ப முற்றிலுமா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். பன்னீர்செல்வம் அணியினரோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, திரும்பவும் 2 அணிகளும் ஒன்னா சேர்ந்தா பன்னீர்செல்வம் தான் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஆனா எடப்பாடி தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரால தான் கட்சியிலே இவ்வளவு பிரச்சனை, அவர் திரும்பவும் வந்தா அமைச்சர் பதவி தரதே பெரிய விஷயம், இதுல முதல்வர் பதவி வேறையா அப்படின்னு சொன்னதுனால 2 அணிகளும் இணையிறது அப்படிங்கிறது இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிமுகவோட அம்மா அணியை பொறுத்தவரை சசிகலா டிடிவி தினகரன் தொடர்ந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை வைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் 4 ஆண்டுகள் எப்படியா ஆட்சியை ஓட்டிடணும் அப்படிங்கிற முனைப்புல இருக்காரு. அதையும் தாண்டி அவங்களுக்கு 122 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருந்தாலும் எப்ப வேணா பிஜேபி ஆட்சியோட பிஜேபி அரசாங்கத்தோட கேம் தமிழ்நாட்டில் பிளே பண்ணப்படலாம், எப்ப வேணா ஆட்சியை கவிழ்க்கிற சதி நடக்கலாம் அப்படிங்கிற பயத்தோட தான் அம்மா அணியினர் இருக்காங்க. சோ இதான் அதிமுகவோட 2 அணிகளின் நிலைமை. திமுகவை பொறுத்தவரை கலைஞர் கருணாநிதி மட்டும் நேரம் இருந்திருந்தாருன்னா இந்த சிச்சுவேஷனை எப்படி யூஸ் பண்ணிருப்பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுக முழுக்க புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டாலினோட கிளீன் இமேஜ் தியரி. அவரை பொறுத்த வரைக்கும் 2 அணிகள் பிரிஞ்சப்போ பன்னீர்செல்வம் அணிக்கு பின்னாடி அவர் தான் இயங்குறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு எல்லாம் தெரிவிச்சப்போவும் அவர் அலட்டிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, எந்த அறிக்கையும் விடாம இருந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம திமுகல எல்லா எம்எல்ஏக்களும் என்ன தெரியுமா புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்களாம், இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம எதிர்கட்சியாவே இருக்கிறது, சீக்கிரம் ஆட்சி கலையணும், இல்ல நம்ம தான் கவிழ்க்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும், அப்பதான் நம்மளால ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிஸ்டர் கிளீன் இமேஜுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன அப்படின்னா, 2G விவகாரத்தால டிஎம்கேவோட பேரே முற்றிலுமா நாசமாயிருக்கு, அடிபட்டிருக்கு அப்படிங்கறதுனால இப்போதைக்கு ஆட்சி கவிழ்ப்புக்கும் டிஎம்கே தான் காரணம் அப்படிங்கிறத மக்கள் எரிச்சலா பார்த்துட்டாங்கன்னா டிஎம்கேக்கு இது ஃபுல்லா மைனஸா போயிடும் அப்படிங்கிறதுனால ஸ்டாலின் பயப்படுறாரு. அதனால தான் இந்த கிளீன் இமேஜை எப்பவுமே காப்பாத்திக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அதே நேரத்துல அதிமுக 2 அணிகளா உடைஞ்சப்போ பாஜக திமுகவுக்கு ஒரு அழைப்பு விடுச்சாங்க. ஆனா திமுக முக்கியமா ஸ்டாலின் இதுக்கு பிடி கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சோ திமுக இப்போ கிச்சன் கேபினெட் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கிய தலைவர்கள் பொறுப்பாளர்கள்லாம் உட்கார்ந்து முடிவெடுத்த காலம்லாம் மலை ஏறி போயிடுச்சு. இப்போ எல்லா முக்கிய டிசிஷன்ஸும் ஸ்டாலின் வீட்டுல தான் அரங்கேறுது அப்படின்னு சொல்றாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்டாலினோட வெற்றியா பார்க்கப்படுறது என்ன தெரியுமா, விவசாயிகளுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தினையும் கூட்டினது தான். இது போன முறை நடந்தப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. ஆனா இந்த முறை கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள்னு எல்லாருமே கலந்துக்கிட்டது ஸ்டாலினோட வெற்றியா தான் பார்க்கப்படுது. ஆனாலும் திமுகவுக்கும் ஒரு பெரிய செக் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2G வழக்குல தீர்ப்பு ஜூலை மாதத்துல வர்றதுனால அதிமுகவையே பிஜேபி அப்படி சூறையாடினாங்க, நம்மள மட்டும் சும்மா விட்டுருவாங்களா அப்படிங்கிற பயத்துல தான் இருக்காங்க. அடுத்தது பிஜேபி. நேஷனல் பார்ட்டியான பிஜேபியோட பிளான் ஃபுல்லா அமித்ஷாவுடையது தான். அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்துல இருந்து பாராளுமன்றம் வரைக்கும் பிஜேபியோட ஆட்சி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்காரு. குறிப்பா 70% ஆஃப் இந்தியாவை நாங்க கைப்பற்றிட்டோம் அப்படிங்கிற பேரை சொல்லிட்டு அலையறவங்க இப்ப தமிழ்நாட்டையும் எப்படியா பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இருக்காங்க. குறிப்பா பஞ்சாயத்து தேர்தல்கள் அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி தேர்தல்கள் மூலியமா தான் பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்காங்க. போன செப்டம்பர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியுமா அப்படின்னு கேட்டா யாருமே முடியாது, இல்லைன்னு தான் மறுத்திருப்பாங்க. ஆனா ஜெயலலிதாவோட மரணத்துக்கு அப்புறமா ஆட்சியே அமைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை பாஜகவுக்கு வந்திருக்கு. அண்ட் பிஜேபி மேல இருக்க நேம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க எதிர்கட்சியா இருந்தப்போ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நிறைய பண்ணாங்க, மாநாடுகள் கூட நடந்துச்சு. ஆனா எப்போ ஆட்சியை பிடிச்சாங்களோ அப்பத்துல இருந்து அமைதியாய் சைலண்ட் மோடுக்கே போயிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க கட்சி மேல இருக்க குற்றச்சாட்டு. குறிப்பா கட்சி தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன், H ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன் ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டு பேட்டி கொடுக்கறதுனால கட்சிக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்லாத நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அமித்ஷாவோட மாஸ்டர் பிளானோ அரங்கேறதுக்கான வேலையும் திரைமறைவில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
அதிமுகவோட 2 அணிகளையும் எப்படியாவது இணைச்சு உள்ளாட்சி தேர்தல்ல பாஜக அதிமுக ஆதரவோட நிறைய இடங்களை பிடிக்கலாம் அப்படிங்கிற பிளானும் போட்டு பார்த்தாங்க. ஆனா அது இப்போ கை கூடுமா அப்படின்னே தெரியல. ஆனாலும் 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இமாச்சல பிரதேசம், குஜராத்தில் நடக்க போற சட்டமன்ற தேர்தல் கூடயே தமிழ்நாட்டிலையும் திடீர்னு ஒரு சட்டமன்ற தேர்தல் திரும்பவும் வரலாம் அப்படிங்கிறது தான் பாஜக வட்டாரத்துல இருந்து பேசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களோட மாஸ்டர் பிளானாவும் இருக்கலாம். காங்கிரஸோட நிலைமையை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி உள்கட்டமைப்பு சரியில்லை, அதனால தான் யூபியில கூட நாங்கள் தோல்வியை சந்திச்சோம், சீக்கிரமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து காங்கிரஸ்க்கு டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நிறைய பேட்டிகள்ல சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல காங்கிரஸோட நிலைமை கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு அவங்க திமுக கூட கூட்டணியில இருந்தாலும் திமுக ஃபியூச்சர்ல அவங்களை எப்ப வேணா கழட்டி விடுவாங்களே அப்படிங்கிற பயத்துல தான் காங்கிரஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக அப்படிங்கிற கட்சி பெரிய பலம் வாய்ந்த கட்சியா இருந்தப்போ காங்கிரஸோட துணை திமுகவுக்கு தேவைப்படுச்சு. ஆனா அதிமுகவே 2ஆ உடைஞ்சு அல்லோல் பட்டு இருக்கப்போ காங்கிரஸ் நமக்கு தேவையா அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறதா காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் புலம்பலா தெரிவிக்கிறாங்க. இன்னொரு புறம் திமுக கூட்டணியில இருந்துகிட்டே காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாட்டு தலைவர் திருநாவுக்கரசர் அடிக்கடி அதிமுக ஆதரவா கருத்து சொல்றது திமுகக்கு கோபத்தை மூட்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவரோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக அடிக்கடி அவர் டெல்லிக்கு போயிட்டு வரதே வேலையா வச்சிருக்காரு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பலரோட குற்றச்சாட்டா இருக்கு. அதையும் தாண்டி காங்கிரஸ் கட்சியோட அக்மார் கோஷ்டி மோதல்களும் காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சியை தடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் காங்கிரஸ் பாசிட்டிவா ஒரு பிளானை வச்சிருக்காங்க. பஞ்சாப்ல ஜெயிச்சதை தொடர்ந்து பஞ்சாப் பாலிசி அப்படியே தமிழ்நாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. அது என்னன்னா, தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபரை, முக்கிய பிரமுகரை தங்களோட வேட்பாளரா நிறுத்தலாம் அப்படிங்கிறது தான். அவங்களோட முக்கிய பிரமுகரா பேசப்படுறது யார் தெரியுமா? ப. சிதம்பரம் தான். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இந்நேரம் அவங்க குலைச்சு கொண்டு இருக்க வேண்டிய காலத்துல லென்ஸ் வச்சு தேடுற அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பெரிய அடியே விஜயகாந்தோட உடல்நிலை. அவங்க கட்சி தலைவரோட விஜயகாந்த் உடல்நிலை கட்சி பணிகளுக்கு ஒத்துழைக்காததுனால அவர் வீட்டிலேயே ஓய்வுல இருக்காரு. இதனாலேயே கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவா ஏற்பட்டிருக்கு. இப்போ இருக்க தமிழக அரசியல் சூழ்நிலைய தேமுதிக சரியா பயன்படுத்தியிருந்தா இந்நேரம் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருப்பாங்க அப்படின்னு அவங்க கட்சி சார்ந்தவங்க மட்டும் இல்லாம பொதுமக்களும் சொல்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் தேமுதிகல உட்கட்சி தேர்தல் நடக்க போகுது. உட்கட்சி தேர்தல் நடந்து அதுக்கப்புறம் பொறுப்பாளர்களை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கட்சியோட பொதுச் செயலாளரா பிரேமலதா தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு பேசப்படுது. பாமகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ்க்கு எப்பவுமே ஸ்டாலினை கூட்டணி கட்சியோட தலைவரா ஏத்துக்கிற மனநிலை இல்லை. ஆனாலும் திமுக கூட ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் இருக்கிற மாதிரி ஒரு பார்வை வெளில தெரியுதுன்னு சொல்லலாம். ஆனாலும் அடிக்கடி தன்னோட கட்சி மீட்டிங்ல தமிழகத்தோட சிஎம் ஆகிறதுக்கு தன்னோட மகன் தான் உறுதியான தகுதியான வேட்பாளர் அப்படிங்கறத அடிக்கடி சொல்லிட்டே வராரு. பாமகவோட முக்கிய தலைவர்கள்லாம் ஆனா ராமதாஸ்க்கு என்ன அட்வைஸ் தருமா பண்றாங்க? ஸ்டாலினையும் திமுகவையும் இப்போதைக்கு பகச்சிக்க வேணாம் அப்படிங்கறத அவங்களோட அட்வைஸ். இன்னொரு புறம் இப்போதைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது பாமகக்கு தெரியும். இருந்தாலும் அவங்களோட கட்சியோட அடிநாதமான ஜாதி சங்கங்கள், அதாவது வன்னியர் சங்கங்களெல்லாம் எப்பயுமே ஒரு கட்டமைப்புக்குள்ள வச்சிருக்கிறது, அவங்கள வலுப்படுத்துறது அப்படிங்கிற வேலைகள்ல இறங்க சொல்லியிருக்காரு அவரோட கட்சி தொண்டர்களை பாமகவோட தலைவர் ராமதாஸ் அவர்கள். அடுத்தது மதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்நேரம் கட்சிக்காக வெளில பரபரப்பா இயங்கிட்டு இருக்க வேண்டியவர் ஜெயிலுக்குள்ள போய் முடங்கியிருக்காரு அப்படின்னு கட்சியோட தொண்டர்கள்லாம் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. போன வருஷம் எந்த ஸ்டாலினை வீழ்த்துறதுக்காக மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு உருவாக்குனாரோ அந்த கட்சி தலைவர்களே இப்போ ஸ்டாலின் கூட கை கோத்துட்டு போயிட்டு இருக்கிறத வைகோ பார்த்து கலங்கிதான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஜெயிலுக்குள்ள பிஸியா இருக்காரு. அதாவது எப்படின்னா, புக்கு படிச்சுக்கிட்டு வாக்கிங் போயிட்டு கடிதம் எழுதிட்டு அப்படின்னு. ஆனா பிஸியா இருக்க வேண்டியது ஜெயிலுக்குள்ளயா? வெளியில தானே. அடுத்தது ஆன்லைன் கட்சியான நாம் தமிழர். நான் அப்படி சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஆன்லைன் சோசியல் மீடியா தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த சோசியல் மீடியால ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிறது நாம் தமிழர். அதற்கேற்ற மாதிரி அவங்களுக்கு லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ்னு எப்பவுமே ஒரு குரூப் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டா ஒரே மாசத்துல 32,000 இளைஞர்கள் அவங்களோட கட்சியில சேர்ந்ததை பெரிய சாதனையா கருதுறாங்க நாம் தமிழர் சகோதரர்கள். ஆன்லைனை கட்சியை வளர்த்தெடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் தான் கரெக்டான கோச்சிங் எடுக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆனா களத்துல அவங்களுக்கு கொடி பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா சீமானே ஒத்துப்பாரு, இப்போதைக்கு ஆட்கள் கம்மி தான் அப்படின்னு. ஃபியூச்சர்ல அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எனிவே, கட்சிகளோட நிலைமைகளை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.